GPH Solar Energy Private Limited, சூரிய ஒளி மூலம் மின்சாரம். Our services especially power generating system, on-grid and off-grid solar system. We are empaneled vendor for PM Surya Ghar Muft Bijli Yojana. Under this subsidy will be directly credited to customer account. Contact GJ Balaji Prasad, 34B Revatipuram Main Road, Urepakam, Chennai. Mobile 9840342375 9600045017 www.gbhsolarenergyindia.com. விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே ஞான முதல்வனே, வேழமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. பகாரி கரி சனி சனித பத பமக மகரி கணேசா 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 நினி ச ச ச ச நினி ரி 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 நினி ச ச ச ச நினி ரி 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 நினி ச நினி ரி நினி ச நினி ரி நினி ச நினி ரி நினி ச நினி ரி நி ச. குணாநிதியே குருவே சரணம், குணாநிதியே குருவே சரணம், குறைகள் களைய இதுவே தருணம், குறைகள் களைய இதுவே தருணம், விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. உமாபதியே உலகம் என்றாய், ஒரே சுற்றினிலே வலமும் வந்தாய், உமாபதியே உலகம் என்றாய், ஒரே சுற்றினிலே வலமும் வந்தாய், கணநாதனே மாங்கனியை உண்டாய், கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய். ஓம் கணேசாய நமஹ, ஓம் கணேசாய நமஹ, ஓம் கணேசாய நமஹ, ஓம் கணேசாய நமஹ, ஓம் கணேசா ஓம் கணேசா ஓம் கணேசாய நமஹ, ஓம் கணேசா ஓம் கணேசா ஓம் கணேசாய நமஹ. விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை श्री श्रीनिवास श्री श्रीनिवास ओम वेंकटेश तिरुमलै वास श्री श्रीनिवास श्री श्रीनिवास ओम वेंकटेश तिरुमलै वास अन्नै तंबी एल्लाम நீரானே எனக்கு தெய்வம் பற்றி வேறு துணை இங்கு எனக்கு अन्नै तंबी एल्लाम நீரானே எனக்கு தெய்வம் பற்றி வேறு துணை இங்கு எனக்கு.
ஹரி ஸ்ரீ கேசவா வந்திருந்து வாராயோ தீமையை தீயில் கிடவே கர்ஜனை செய்ய சிம்மா பூமியை காக்க வேண்டுமே உக்ர நரசிம்மா சிம்மா மாதவா மாதவா உன்னடி சரணம் சரணம் திருமலை தேவுடா சரணம் சரணம் வந்தோமே வந்தோமே உன் வாசல் வந்தோமே தந்தோமே தந்தோமே உயிர் கூட உனக்கென தந்தோமே भज गोविन्दं गोविन्दं भज मूढमते 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 ओमकार शक्तिये पोற்றி ओमकार शक्तिये पोற்றி ओमकार शक्तिये पोற்றி ओम रूप शक्तिये पोற்றி ओम वल्लभ शक्तिये पोற்றி ओम कुंभ शक्तिये पोற்றி ओम कल्प शक्तिये पोற்றி ओम गर्भ शक्तिये पोற்றி ओम कृपा शक्तिये पोற்றி ओम प्रभा शक्तिये पोற்றி ओम बिंब शक्तिये पोற்றி ओम प्रदीप शक्तिये पोற்றி ओम वासवि शक्तिये पोற்றி ओम अरूप शक्तिये पोற்றி ओम दीप शक्तिये पोற்றி ओम शाम्ब शक्तिये पोற்றி संकल्प शक्तिये पोற்றி ओम दंभ शक्तिये पोற்றி तेन्द्र शक्तिये पोற்றி सिंहार रूप शक्ति पोற்றி 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 இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்பவர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு நன்மை பயக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அற்புதமான சிற்பத்தை அங்கே வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்துடைய சிறப்பு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நவபாஷான ஆனந்த கிருஷ்ணர் சிலை இந்தியாவிலேயே, ஏன் மன்னிக்கணும், உலகத்திலேயே முதல் முறையாக இந்த நம்முடைய ஆலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பக்தர்களுடைய நன்மைக்காகவே அமைக்கப்பட்டிருக்கிறது. இது என்னன்னா ஆச்சரியம், காலையில பார்த்தீங்கன்னா அந்த சிற்பத்துக்கு வந்து வேர்க்கும், இந்த நவபாஷான சிற்பத்துக்கு வந்து வேர்க்கும். அந்த வேர்வை துளி மிக மிக நம்முடைய உடம்புக்கு நல்லது. அதனால அது சந்தனத்தை வச்சுட்டு தான் ராத்திரி இந்த கோயிலை மூடுவாங்க. காலையில வந்தீங்கன்னா சுவாமியை தரிசித்து அந்த நீங்க பிரசாதமா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அனைத்து வகையான நோய்களுக்கும் ஒரு மருந்தாக அமையும். அப்ப ஒரு மனிதன் தோன்றியதிலிருந்து அவனுடைய இறுதி காலம் வரை நமக்கு துணையாக இருப்பவர் விக்னேஸ்வர் தான். அதனாலதான் அவரை வணங்கிவிட்டு நம்முடைய செயலை எல்லாம் நாம் செய்கிறோம். இன்னொன்னு, கோயில் என்பது என்னன்னா ஒரு சக்தி களம், எனர்ஜி சேவிங் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ நேற்று வந்து சுவாமிகள் வந்து ரொம்ப அற்புதமான விஷயத்த ரொம்ப எளிமையா அழகா சொன்னார். கோபுரத்தினுடைய உச்சியில பார்த்தீங்கன்னா அந்த கலசத்துல நெல், கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சாமைன்னு நவதானியங்கள் எல்லாம் வைத்திருப்பார்கள். அதெல்லாம் எதற்குன்றது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், பொதுவாக தெரியும். என்ன சொல்லுவோம்னா 12 வருஷத்துக்கு வரைக்கும் அது கெடாமல் இருக்கும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாமை போன்றவைகள் வந்து கிடவே கிடையாது. 12 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அது விதையாக நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு செய்தி. ஏதோ ஒரு விஷயத்தால் ஊரில் வந்து மழை பெய்யல, விவசாயம் சரியாக இது பண்ணலாம், அந்த கலசத்தில் இருந்து அந்த நவதானியங்களை எடுத்து நாம் விதை நல்லாக பயன்படுத்த முடியும்
அப்படின்றது மட்டும் அல்லாமல் ஒரு பெரிய மழை பெய்யுது, மின்னல் அடிக்குது, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபுரத்தை விட யாருமே வீடு கட்ட முடியாது, வீடு கட்டக்கூடாது. அந்த கோபுர கலசங்கள் ஒரு இடிதாங்கியாக செயல்படும். இன்னொன்று, இந்த கும்பாபிஷேகம் பார்ப்பதனால் என்ன பலன்? 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா? அது மட்டுமல்ல, 3 ஜென்மங்கள் நம்ம தொடர்ந்து செய்த பாவங்கள் எல்லாம் விலகுமா? இன்னொன்னு, 12 வருஷங்கள் நீங்கள் செய்த பூஜையோட பலனை நீங்கள் அடையலாம் இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தவர்களுக்கு என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். அதனால்தான் எங்க கும்பாபிஷேகம் நடந்தாலும் சரி, பெரிய ஊரா இருந்தாலும் சரி, சின்ன ஊரா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? பகல் 12, ராத்திரி 12. இன்னொரு செய்தி, ரொம்ப நம்ம மனிதன் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. ஒரு ஆரோக்கியமான ஆணோ பெண்ணோ 12 வயதில் தான் பருவம் அடைகிறார்கள். உடலில் உள்ள செல்கள் எல்லாம் அழிந்து புதிய செல்கள் 12 வருடத்திற்கு ஒரு முறை தோன்றுமா? என்ன ஆச்சரியமா இருக்கு. நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வியாழன் இருக்கு இல்லையா, அது குரு பகவான் சொல்லுவோம் இல்லையா, அது ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருஷம் போய் நிற்கும். எந்த ராசியை கம்ப்ளீட் பண்றதுக்கு 12 வருஷம் ஆகும். அதனாலதான் அந்த வியாழனை குரு பகவான் சொல்லுவாங்க. அப்பொழுது அந்த 12 வருஷம் முடிந்த பிறகு சிலையில் இருக்கின்ற கடவுள் சக்தி மெதுவாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நிர்மாணித்திருக்கிறார்கள். சரி, இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக பெறுவதற்கு என்ன பலன் கிடைக்கும்? யார் யார் உழைச்சா யார் யாருக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? ரொம்ப அற்புதமான விஷயம். அகலாத பாக்கியம் கிடைக்கும்ன்றாங்க. இன்னொன்னு, இந்த கோயில் கும்பாபிஷேகம் செய்கின்ற தலைவர்கள் நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல, யார் யார் மனப்பூர்வமாக ஒத்துழைப்பு தருகிறார்களோ, யார் யார் நன்கொடைகள் மட்டுமல்ல உடல் உழைப்பும் தருகிறார்களோ அவர்களுக்கும் இந்த புண்ணியம் போய் சேரும்னு ஒரு தமிழ் பாடல் கூறுகிறது. என்ன ஆச்சரியம். அதே போல இந்த கும்பாபிஷேகத்தை 4 பகுதிகளாக பிரிப்பார்கள். ஆவர்த்தம், அனாவர்த்தம், புனராவர்த்தம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தரிதம் அப்படின்னு 4 வகையா கும்பாபிஷேகத்தை பிரிப்பார்கள். நாட்கள் யாருமே பராமரிக்காமல் இருக்கின்ற கோயில்கள், இல்ல ஆறு, கடல் இவற்றால் பாழடைந்து போயிருக்கின்ற கோயிலுக்கு அதை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்தால் அனாவர்த்தம்னு பேர். புனராவர்த்தம் அப்படின்னா அது நல்ல உதாரணம் நம்ம திருவூர் தான். அதாவது என்ன, கருவறை, பிரகாரம், மண்டபம் இவற்றெல்லாம் சீர் செய்து அதை புதுப்பிக்கிறதுக்கு புனராவர்த்தம்னு பேரு. நம்ம பத்திரிகையில் கூட பார்த்தீங்கன்னா ஜீர்ணோதாரண புனராவர்த்தம்னு நம்ம பத்திரிகையில் அடிச்சிருப்பாங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் நம்ம திருவூர் கோயில். அப்புறம் அந்தரிதம்னு கோயில்ல சில சமயம் தகாத செயல்கள் நடந்து விட்டால் உடனடியாக செய்யப்படுவதற்கு அந்தரிதம்னு பேர். அதுக்கு நாள்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனால இது போன்ற 4 வகைகள் இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. ஆகாயத்துல பியூரா கீழே கொண்டு வருவதுதான் கும்பாபிஷேகம். எப்படி வானத்துல இருக்கிற இறைவனை எப்படி நம்ம ஒரு இடத்துல கொண்டு வர முடியும்? அதுதான் ஆச்சரியம். இன்னைக்கு நீங்க அந்த யாகசாலையை பார்த்துருப்பீங்க. நம்முடைய சிவாச்சாரியர்கள்லாம் அற்புதமா மந்திரங்கள் சொன்னார்கள். அதுக்கெல்லாம் என்ன பொருள், எதற்காக இந்த மந்திரங்கள் எல்லாம் செய்யறாங்க, எதுக்கு இந்த யாகசாலை வைத்திருக்கிறார்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த உலகமே பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு தெரியும். இந்த பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் உண்டு. என்ன ஆற்றல்? இந்த ஒண்ணு இல்லை, இப்ப நிலம் இருக்கு இல்லையா, இந்த நிலத்துல நீங்க ஒரு நெல் நடுறீங்க, ஒரு மூட்டை நெல்லை நடுறீங்க, உங்களுக்கு எத்தனை மூட்டை நெல் கிடைக்குது? 100 மூட்டை நெல் கிடைக்குது. இந்த நிலத்தினுடைய ஒரு அற்புதமான ஆற்றல். நீங்க என்ன அதுல நீங்க விளைவிக்கிறீங்களோ உங்களுக்கு அதே மாதிரி 10 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல நீர் இருக்கிறது. இந்த நீர்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு மஞ்சளை நீங்க கரைக்கிறீங்க, அந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணி முழுவதுமே மஞ்சளா மாறிடும் இல்லையா? காத்து இருக்கு, எங்கேயோ ஒருத்தர் தூரத்துல நிக்கிறார், நான் கூப்பிடுறேன், கிருஷ்ணகுமார் சார்னு கூப்பிடுறேன், அது காத்தின் மூலியமாக அங்க போகிறது. அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கிறது, பல மடங்கு கொடுக்கின்ற ஆற்றல். அந்த ஆற்றல் தான் நெருப்புக்கும் இருக்கிறது. நெருப்புல போட்டா பஸ்மமாயிடும் நம்ம நினைக்கிறோம், இல்லை. நீங்க இந்த பூர்ண கும்பம், அந்த பூர்ணாகுதி நடக்கும்போது அந்த தட்டுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்களா? வினோதமான மூலிகைகள். இந்த மூலிகைகள்லாம் நம்ம யாராவது விளைவிக்கிறாங்களா? யாராவது போய் பயிர்
அது எப்படி அப்புறம் வளருது? எங்கேயாவது ஆத்தோரத்திலேயோ குளத்தங்கரையிலையோ அந்த மூலிகைகள்லாம் வளர்கிறது காரணம் என்னன்னா இந்த மாதிரி செய்கின்ற யாகங்கள் தான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய யாகங்கள் பண்ணுவாங்க, அப்ப நிறைய மூலிகைகளை கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி கும்பாபிஷேகம்லாம் செய்யும் போது நெருப்பில இடுகின்ற இந்த மூலிகை எல்லாம் காற்றிலே பரவி எங்க பார்த்தாலும் வளரும். எந்த இடத்துல அது வளரணுமோ அந்த இடத்துல நீரின் தன்மையோடு, நீர் தன்மை எங்க இருக்கோ அங்கெல்லாம் இந்த அபூர்வமான மூலிகைகள் வளரும். அதனாலதான் ஹோமங்கள்லாம் இருக்கு நடக்கிற இடத்துக்கு நம்ம போய் பார்க்கணும், நம்ம போய் அந்த இதை வந்து பார்க்கணும்னு சொல்றது அதுதான். அதனாலதான் காற்றின் மூலமாக இந்த யாகசாலை நெருப்பு குண்டத்தில் இறைவன் வருகிறான். பிறகு அங்க இருந்து நாடி சொந்தானம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த தர்பை எல்லாம் வச்சு ஒரு கயிறு கட்டி மேல கலசத்துல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூலவருடைய இதெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் ஒயர் மாதிரி இறை சக்தியை கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது தான் அந்த தர்பை எல்லாம். சரி, மேல இருந்து இவங்க மந்திரம் சொல்ல 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 மேல இருந்து காற்றின் மூலமாக நெருப்புக்கு இறைவன் வருகிறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து இந்த கும்பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. கும்பம்னா என்ன? அந்த கும்பத்துல இருக்கிற நீர் ஆக்சுவலா என்னன்னா ஒரு மனிதன் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த நீர் வந்து ரத்தம், அது மேல நூலெல்லாம் சுத்திருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நாடி நரம்புகள், 72,000 நாடி நரம்புகளை குறிப்பதுதான் அந்த நூல் வந்து அது மேல சுத்தி வைத்திருக்கிறது. இறைவன் வந்து அந்த நீர்ல வந்து இறங்குவான். இப்போ உங்களுக்கு பாருங்க, நீருக்கு வந்து எந்த பாத்திரத்தில் வைத்தாலும் அந்த பாத்திரமா மாறிடும். ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்துறீங்க, டம்ளரா மாறிடும். ஒரு டவரால தண்ணி ஊத்துறீங்க, டவராவா மாறிடும். ஒரு சொம்புல தண்ணி ஊத்துறீங்க, சொம்பா மாறிடும். அதான் ஆச்சரியம். அதுதான் இறைவன். இறைவன் ஒரு சிலைக்கு வருகிறான். ஒரு சிவன் பெருமானாக வருகிறான், கிருஷ்ணராக வருகிறான். எந்த உருவத்தில் வந்தாலும் தன்னை அந்த உருவத்திற்கு ஏற்றால் போது மாற்றி ஆரிய வைசியர்களுடைய ஒரு புண்ணிய ஸ்தலம். அந்த ஆலயத்தை பற்றியும் அதில் இருக்கின்ற சில சிறப்புகளை பற்றியும் நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவா கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா அப்படின்னு ஒரு நூல், நான் திருப்பி சொல்றேன், கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா அப்படின்ற ஒரு நூல், ஒரு ஆராய்ச்சி நூல். அதை யார் எழுதியிருக்காங்கன்னா எட்கர் தர்ஸ்டன் அப்படின்றவரும் கே ரங்காச்சாரி அப்படின்றவரும் எழுதியிருக்கிறார்கள். அவங்க சாதாரண ஆள் கிடையாது. நம்ம மெட்ராஸ் கன்னிமாரா லைப்ரரி இருக்கு இல்லையா, அதனுடைய டைரக்டராக இருந்தவர்கள். அவர்கள் வந்து நம்ம இந்தியா முழுவதும் பயணம் செய்து ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க. அவங்க பெனுகுண்டாவுக்கும் போயிருக்காங்க. அங்க போய் இந்த ஆரிய வைசியர்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அந்த நூலில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வாசமாம்பாள் மற்ற அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே அக்னி குண்டத்தில் இறங்கினார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா அவர்கள் சமாதானத்தை விரும்பவர்கள். தனக்காக நீங்கள் யாரும் போரிட வேண்டாம்னு சொல்லி அவர்கள் அந்த அக்னி குண்டத்தில் தான் யார் அப்படின்றதையும் காமிச்சு, பராசக்தியினுடைய அவதாரம் அப்படின்றத காமித்து அந்த அக்னி குண்டத்தில் இறங்கினார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? அதுல அந்த ஆங்கிலேயரும் அந்த கே ரங்காச்சாரியும் ஒரு சுவையான செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அக்னி குண்டத்துல அடுத்த நாள் ஒரு தங்க விக்கிரகம் கிடைத்ததாம். கன்னியா பரமேஸ்வரியுடைய உருவத்தோடு ஒரு தங்க விக்கிரகம் கிடைத்ததாகவும், அந்த விக்கிரகத்தை வைத்து அவர்கள் வழிபட்டு வந்தார்கள் அப்படின்ற செய்தி அந்த நூல்ல இருக்கு. அந்த நூலுடைய பேரை நான் திருப்பி சொல்றேன், கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா பை எட்கர் தர்ஸ்டன் அண்ட் ரங்காச்சாரி. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பக்தர்களுடைய கனவுல இந்த தங்க விக்கிரகத்துக்கு பதிலாக இறைவனை போலவே நீங்க கல் சிற்பத்தை வையுங்கள் என்று அவர் கனவில் வந்து கூறியதாகவும், அதற்கு பிறகு அந்த தங்க விக்கிரகம் எடுக்கப்பட்டு கல்லாலான ஸ்ரீ கன்னியா பரமேஸ்வரி அம்மனுடைய உருவம் அங்கே வைக்கப்பட்டதாகவும் அந்த நூல் குறிப்பிடுகிறது. நம்ம தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபா யூடியூப் சேனல் அற்புதமான ஒரு பணியை செய்து வருகிறது. ஒரு தன்னலமில்லா ஒரு பணி. கடந்த 14 கும்பாபிஷேகங்களை இதுவரை நேரடியாக ஒளிபரப்பு செய்திருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு செயல். ஏன்னா நிறைய பேர் எங்கேயோ தூரத்தில் இருப்போம், நம்மளால வர இயலாது. அப்போ நம்ம வீட்டில் இருந்தே நம்முடைய கன்னியா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகங்களை எல்லாம் நாம் பார்த்து அந்த இறைவனுடைய எல்லையில்லா அருளை நாம் பெறுகிறோம்.
அதற்கு வழிவகை செய்திருக்கின்ற தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபா யூடியூப் சேனல் திரு ரேடிஷன் கிருஷ்ணகுமார் அவர்களையும் இந்த சமயத்தில் நம்ம பாராட்டி தான் ஆகணும். அவர் அது நீங்கள் பாராட்டுவது மட்டுமல்ல, குறிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அந்த சேனலை நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா உங்களுக்கு தெரியாமலேயே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அது உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். நீங்கள் எப்போ வேணால் அந்த சேனலில் மற்ற கோயிலில் நடைபெறுகின்ற இதை போன்ற அரிய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து உங்களுடைய பலன், உங்களுக்கு அருள் நிறைய கிடைக்கும். அதனால் இந்த மகாசபா சேனலை தயவு செய்து அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை பார்க்கறது மட்டும் நிறுத்தக்கூடாது, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அதே மாதிரி உங்கள் உறவினர்களுக்கும் இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நன்றி. நமது மகா கும்பாபிஷேக விழாவிற்கு 3 நாட்பகல் பாராமல் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் அண்ணா சேலம் ரவிச்சந்திரன் அண்ணான் அவர்கள் மற்றும் அவருடைய குழு மற்றும் அவருக்கு மிக உறுதுணையாக இருப்பவர் அவரது அன்னார் மேனேஜர் ராஜ்குமார் அன்னார் அவர்களுக்கும் அவர்கள் குழுவை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் அருள்மிகு ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்பாளோட பூரண அருளாசி கிடைக்க பெய்து வேண்டுமென்று அம்பாளை முழு மனதுடன் பிரார்த்திக்கின்றோம். 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா அன்னதானம் இரவு பகல் 3 நாட்களாக அயராமல் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கிட்டு இருக்கிறாங்க. அன்னதானம் வழங்குபவர் பார்த்தீங்கன்னா சேலம் ரவிச்சந்திரன் அன்னார் அவர்கள், அயோத்தி புகழ் மற்றும் அவருடைய அன்னார் மேனேஜர் ராஜ்குமார் அண்ணா மற்றும் அவருடைய குழு கார்த்திக் டிபன் சென்டர் சென்னை ஆகியோரது தீவிர முயற்சியிலே 3 நாட்களாக சிறந்த முறையிலே நம்ம கன்னியா பரமேஸ்வரி அம்பாளோட மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு சிறப்பான முறையிலே இல்லை என்று பாராமல் வந்தோர் அனைவருக்கும் அறுசுவை உணவுடன் கூடிய அன்னதானம் சிறப்பான முறையில் வழங்கிட்டு இருக்கிறாங்க. வாசவி தாயே கன்னிகா பரமேஸ்வரி, வழிபடும் அடியார் குலம் நலம் காக்கும் அன்னையே ஜெகதீஸ்வரி, அன்னையே ஜெகதீஸ்வரி, அன்னையே ஜெகதீஸ்வரி. மலருடன் வீணையும் கிளியுடன் பாசமும் ஏந்திடும் திருத்தோற்றம் இளமகள் அலைமகள் கலைமகள் மலைமகள் நீயன நிலைநாட்டும் நிலவோ கதிரோ முகிலோ எதுவும் வாழ்வது விண்வெளியில். இந்த நிலவில் தோன்றும் எல்லா உயிர்களும் அடைக்கல முன்வழியில். நிலவோ கதிரோ முகிலோ எதுவும் வாழ்வது விண்வெளியில். இந்த நிலவில் தோன்றும் எல்லா உயிர்களும் அடைக்கல முன்வழியில். வளம் தரும் திருவே வாசவி தாயே கன்னிகா பரமேஸ்வரி, வழிபடும் அடியார் குலம் நலம் காக்கும் அன்னையே ஜெகதீஸ்வரி, ஜெகதீஸ்வரி. GBH Solar Energy Private Limited சூரிய ஒளி மூலம் மின்சாரம். Our services especially power generating system, on grid and off grid solar system. We are empaneled vendor for PM Surya Ghar Muft Bijli Yojana. Under this subsidy will be directly credited to customer account. Contact GJ Balaji Prasad, 34B Revatipuram Main Road, Urepakam, Chennai. Mobile 9840342375 9600045017 www.gbhsolarenergyindia.com.